ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து பயங்கரமாக கத்துறாங்க. நம்ம யார்கிட்டான்னு பார்க்குறீங்களா? யார்ட்டும் இல்லை, நம்ம ரவிக்கிட்ட. அதுவும் வேலை செய்கிற இடத்துலேயே போயிட்டு கத்துறாங்க. இப்படிலாம் வேலை செய்கிற இடத்துல கத்துனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கிளம்புங்க இங்கேருந்து, உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் சமைச்ச டிஷ் வேறு கருகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஓனர் திட்ட வேலையை விட்டு அனுப்பிடுவேன்ப்பான்னு சொல்லி மிரட்டுறாரு. சொன்ன உடனே ஐயோ கட்டுப்பில் பயங்கர காண்டில் அவர் கொந்தளிச்சு போய் வீட்டில் வராரு. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஸ்ருதியை ஹாயாக ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. உடனே ஒரு கத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி ஒரு பக்கத்து சேடாக உட்காந்துருக்காங்க. ஏன்னு பார்க்குறீங்களா? அந்த டைம் பார்த்து உள்ளே போகிறாங்க. யார்? நம்ம விஜயா. உள்ளே போயிட்டு நீ எப்படியாவது உங்கள் அப்பாட்ட பேசி அமௌண்ட் வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க. வச்சாங்களா அப்பா நீ எத்தனை நாளைக்குமா உருட்டுவ, நீ என்னைக்கா இருந்தாலும் மாட்டிதாம்மா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து சரின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி செம்மையாக கத்துறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அம்மா வந்து பேசினதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எதுக்கு என்கிட்ட இப்படி கத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்து கத்த, ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டே இருக்கீங்களே, யார் அதிகமாக கத்தி பரிசு வாங்க போகிறேன்னு போட்டி நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி இதெல்லாம் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரோஹிணி அப்செட்லேயே கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம அவங்க யாருக்கிட்ட புலம்புவாங்க, அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிட்டு கடைசியில் ஆட்டோவில் கை நீட்டினா நம்ம முத்து பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்னடா அது ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு கேள்றின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நீட்டி வர்றாங்க. உங்களோட குடும்ப விஷயத்தை நீங்கள் தாம்மா கேட்கணும், அதை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட சொல்லி கேட்க சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம முத்து அந்த டைமில் மேனேஜ் பண்ணி அனுப்பி விட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முத்துவை பார்க்க அப்படியே பக்கத்தில் ஒருத்தர் அப்படியே சொந்த செலவில் சூனியம் வைக்கிற மாதிரி அங்கே போய் நிற்கவும், அங்கே ஒருத்தர் வந்து ஆட்டோ போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, கார் போயிருச்சா ஆட்டோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு துக்கத்தை விசாரிக்கிறானாமா. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ரோஹிணி போய் வீட்டில் போட்டு கொடுத்துறாங்க. ஐயே என்னம்மா இவ்வளோ கேவலமான என்னமா இருக்கு உனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.